பெரியவர்கள் அற்புதமான மந்திரங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்கு எவ்வளவோ ஆத்ம சாதனங்கள் உண்டு. ஆன்ம சாதனங்கள்னா இறைவனை அடைவதற்குரிய வழிகள்னு சொல்லுவாங்க. ஆன்ம சாதனங்கள் வேள்வி செய்வது, தானம், தவம், வழிபாடு செய்வது, தீர்த்தம் ஆடுவது, திருத்தொண்டு, திருப்பணி, இது எல்லாமே ஆன்ம சாதனங்கள் தான். இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய வழி அதெல்லாம். இதனால நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்மை புனிதப்படுத்தும், அதுலயும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புனிதத்திலும் புனிதமானதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுங்களா? அதுதான் நாம ஜபம், மந்திர ஜபம். பவித்ராணாம் பவித்ரம் ஜபம். முடிந்த அளவிற்கு இறை நாமத்தை அருளாளர்கள் நமக்கு தந்த மந்திரங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து என்ன செய்யணும்? ஜபித்து கொண்டே இருக்கணும். அதுதான் பவித்ராணாம் பவித்ரம் ஜபம் என்று நம்முடைய பெரியோர்கள் தந்தார்கள்.